ரஷ்யாவில் மருத்துவம் பயில சிறந்த ஒரு அரிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் மருத்துவம் பயில சிறந்த முறையில் உதவுகிறது ஏஜே ட்ரஸ்ட் கல்வி குழுமம். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் வைகாசி மாத பிரம்மோற்சவத்தை ஒட்டி நடைபெறும் தேர் பவனியில் திரளான பக்தர்கள் பங்கேற்றுள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க கேட்கலாம். கார்த்திகேயன் வணக்கம். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலின் வைகாசி மாத பிரம்மோற்சவத்தை ஒட்டி தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. தொடர்பான விவரங்கள் என்ன சொல்லுங்க மோகன். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக 31வது திவ்ய தேசமாக காஞ்சிபுரம் தேவராஜ பெருமாள் கோவில் என அழைக்கப்படும் வரதராஜ பெருமாள் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் வரதராஜ பெருமாள் நின்ற கோலத்தில், அதாவது ஐராவதம் யானையே மலையாக நின்று அந்த மலை மீது வரதராஜ பெருமாள் நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறார். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான இக்கோவில் திருவரங்கம் மற்றும் திருவேங்கடம் கோவில்களுக்கு அடுத்து முக்கிய தலமாக கருதப்படுகிறது. இக்கோவிலில் வருடம் வைகாசி மாதம் பிரம்மோற்சவம் வெகு விமர்சையாக லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இப்பிரம்மோற்சவம் கடந்த 28ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி இன்று பிரம்மோற்சவத்தின் 7ஆம் நாளான திருத்தேர் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. சுமார் 10 டன் எடை கொண்ட இத்திருத்தேரானது 73 அடி உயரமும் மற்றும் 7 நிலைகளை கொண்டு பிரம்மாண்ட திருத்தேரானது தற்போது வரதராஜ பெருமாள் இன்று அதிகாலை 3 மணி அளவில் மன்னர் அலங்காரத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயாருடன் வரதராஜ பெருமாள் கோவிலில் இருந்து புறப்பட்டு மிக வேகமாக ராஜ அலங்காரத்தில் கோவிலில் இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் உள்ள திருத்தேரை அடைந்தார். அங்கு வரதராஜ பெருமாளுக்கும் ஸ்ரீதேவி பூதேவி தாயாருக்கும் சிறப்பு ஆராதனைகள் அர்ச்சனைகள் செய்யப்பட்டு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் மற்றும் வனத்துறை அமைச்சரும் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ஆர் வி ரஞ்சித்குமார் மற்றும் அயலக தமிழர் நலத்துறை அமைச்சர் தென்னரசு, காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா, காஞ்சிபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்தன் ஆகியோர் முன்னிலையில் சுவாமிக்கு தூப ஆராதனைகள் காட்டப்பட்டன. பின்னர் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் தேங்காய் எண்ணெய் உடைத்து திருத்தேரினை 3 அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் காஞ்சிபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் சுமார் 800க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த திருத்தேர் உற்சவத்தை காண கூடியுள்ள லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு பாதுகாப்பு அளித்து வருகின்றனர். இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் மற்றும் சக அமைச்சர்கள் இந்த திருத்தேரினை வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர். இதனுடன் லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து பேரொருளாளன் என அழைக்கப்படும் வரதராஜ பெருமாளுக்கு தேங்காய் பழங்கள் மற்றும் அர்ச்சனை பொருட்களை கொண்டு தூப தீப ஆராதனைகளை தங்கள் கைகளால் காட்டி வரதா வரதா அத்தி வரதா வரதராஜ பெருமாளே கோவிந்தா கோவிந்தா என கோஷமிட்டபடி லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமியை தரிசனம் செய்து வருகின்றனர். இந்த காஞ்சிபுரத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் வரதராஜ பெருமாள் திருத்தேரில் எழுந்தருளிய காட்சியை லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து கோவிந்தா கோவிந்தா என்று அழைத்து இந்த திருத்தேர் உற்சவமானது காஞ்சிபுரம் தேரடி பகுதியில் இருந்து புறப்பட்டு மூங்கில் மண்டபம், பேருந்து நிலையம், கங்கை கொண்டான் மண்டபம், தூக்கடை சத்திரம், கிழக்கு ராஜவீதி வழியாக மீண்டும் திருத்தேரானது சுமார் 5 கிலோமீட்டர் வலம் வந்து இன்று மதியம் அளவில் திருத்தேரானது தன் நிலையை அடையும் என கூறப்படுகிறது. இந்த லட்சக்கணக்கான பக்தர்களை பாதுகாப்புக்காக காஞ்சிபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்தன் தலைமையில் 800க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது திருவரங்கம் திருவேங்கடம் கோவிலுக்கு அடுத்து இந்த வரதராஜ பெருமாள், அதாவது பேரருளாளன் என அழைக்கப்படும் இந்த வரதராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி தாயாருடன் 73 அடி உயர திருத்தேரில் 10 டன் எடை கொண்ட இந்த திருத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். லட்சக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என கோஷமிட்டபடி சுவாமி தரிசனம் செய்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருத்தேரின் வடம் பிடித்து இழுத்துச் செல்கின்றனர். மோகன். விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.